உங்கள் பிள்ளைக்கு என் பாஸ்டர் பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சில தோத்துறேன். அது நடக்காது. நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவங்க மதிப்பு, மரியாதை, உயர்வு, மகிமை, வல்லமை எதுவுமே நம்ம கண்ணில் படாது. நம்ம ரோட்டில் போகும்போது ஐம் சாரி அந்த வார்த்தைக்காக, ஓகே ஐம் சாரி அந்த வார்த்தைக்காக, நம்ம வெளியில் போகும்போது அங்கே பல 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 நிற்கிறாவலா, அதை பார்த்த உடனே பல்ல இழிச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பேர் வச்சிடுறோம். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம ஐயாவை விட தோத்திரம் இவங்கத்தேன் வல்லமையான மக்கள் அப்படின்னு நம்ம. அது 100% உண்மை அல்ல. ஓகே, அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், 5 வகையான ஊழியம் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். கவனிங்க, 5. இதில் சபை மேய்ப்பரும் அப்போஸ்தலரும் இவங்க யார் அப்படின்னா ஜெனரல் டாக்டர்ஸ். தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், பைபிள் டீச்சர், போதகர் இவங்க யாருன்னா ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களா, இந்த ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸுடைய ஹாஸ்பிட்டல் போங்க, ஸ்கின் ஸ்பெஷலைஸ்ட், ஹை ஸ்பெஷலைஸ்ட், ஹார்ட்டு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தையும் போர்டு போட்டு வச்சுட்டு இருப்பேன். அவங்க ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், சும்மா ஜிகி 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 ஜிகின்னு இருக்கும். ஏசி சும்மா போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டேபிள் மேலே எல்லாம் அழகாக எழுதுவாங்க, எல்லாத்தையும் முடிப்பாவ. கடைசியாக பில்லு தோத்துறேன் 1000 ரூபாய். ஆமாவா இல்லைங்களா? ஒன்று மண்டை ஆட்டுங்க, ஆமான்னு சொல்லுங்கள். கொடுத்தீங்களா இல்லைங்களா? ஆமாம். நம்ம அந்த ஏசியெல்லாம் பார்த்தோன்னே மதிமயங்கிட்டோம், உலகத்துலேயே வந்தேன் ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு. சரி, ஜென்ரல் டாக்டர்ஸ், பொதுநல மருத்துவர், அங்கே போனால் எப்படி இருக்குதுங்க? ஏசி கிடையாது, ஜிகி ஜிகி ஜிகின்னு கிடையாது, அங்கே ஒரு டேபிள் கிடையாது, யாரும் உங்களை வெல்கம் பண்ண போகிறது கிடையாது, டோக்கன் கொடுக்கறதுக்கு மட்டும் எவனா ஒருத்தர் இருப்பேன். அங்கே பார்த்தேன்னா கசாமச்சான் அப்படின்னு மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கும். அங்கே பார்த்தா அவர் உக்காண்ட்ருப்பார். ஆமாம். இப்போ பில்லு எவ்வளோ? 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா. ஓகே, கவனிங்க. இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட காய்ச்சலுக்கு போனால் அவர் மருத்துவம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட பல்லு வலின்னு போனால் அவர் வைத்தியம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, அவ்வளோத்தேன். அதை விட்டால் அவங்க வேறு எதற்கும் வைத்தியம் பண்ண முடியாது. ஆனால் ஜென்ரல் டாக்டர்ஸ் எல்லா நோய்க்கும் வைத்தியங்கள் பார்க்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அப்போ சபை மேய்ப்பர் யாரு? என்ன வாயத்திறந்து சொல்லுங்க. சபை மேய்ப்பர் யாரு? பொதுநல மருத்துவர், ஜென்ரல் டாக்டர்ஸ். வேதாகமத்தில் என்னென்ன வரங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வரத்தையும் ஆண்டவர் சபை ஊழியருக்கு கொடுத்து இருக்கிறார். ஏன் தெரியுமா? எல்லா வகையான மக்களும் இங்க வருவாவ, எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக சபை ஊழியருக்கு எல்லா வகையான வரத்தையும் ஆண்டவர் கொடுத்து அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இப்போ மோகன் சியான கூட்டத்துக்கு எதுக்கு போகிறோம்? யார் அந்த பியூலா? ஆண்டவர் உன்னை நோக்கி பேசிக்கொண்டு இருக்கிறார். இங்கே பச்சை கலர் சேலை கட்டி கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, கட்டாயம் பச்சை கலர் இருக்கும். இருக்கிறார். இந்த பக்கம் கை நீட்டினாலும் பச்சை கலர் இருக்கும். ஆக இந்த பச்சை கலர் சொல்றதுக்கு தோத்திரம். சரி, அவங்க கதை அவங்க கிட்ட விட்டுறேன், நம்ம கதைக்கு நம்ம கிட்ட வாங்க. ஹலோ, எல்லா கூட்டத்திலையும் பியூலா இருப்பாவ, எல்லா கூட்டத்திலையும் பீட்டர் இருப்பாவ. யார் அந்த பீட்டர்? உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டோம்ல. யார் அந்த பீட்டர்? நம்ம அதுக்கு தேம் போறோம். அவர் அதில் ஸ்பெஷலு, தப்பு சொல்ல வரல, அவர் அதில் ஸ்பெஷலு.
இப்போ விலாவாரியா வேத வசனத்தை அவங்க பேசுவாங்களா அப்படின்னா இன்னும் சுவிசேஷம் கவலைப்படாது, கண்ணீர் விடாது, அருணாதர் இயேசு உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதே. இது தேன் கவலைப்படாத தான். எத்தனை வருஷத்துக்கு? சாவர வரைக்கும் அது தேன். ஏன்னா அது அவங்க அழைப்பு, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. அது அவர்கள் அழைப்பு. டிஜே செய்ய அதான் சொன்னார், எப்பா என் ஊழியம் இது, நான் இதைத்தான் பேசுவேன். ஒரு ஊழியர் கூடுகையில் அவர்கிட்ட கேள்வி கேட்டாவ, ஐயா நீங்கள் எங்கே போனாலும் கண்ணீர் விடாதே, கவலைப்படாதே, இதைத்தான் பேசிட்டு இருக்கே, பைபிள் அது மட்டும் தான் இருக்கா? அப்போ அவர் சொன்னார், என் ஊழியம் அதுத்தேன், ஆண்டவர் என்னை அதுக்குத்தேன் அழைச்சிருக்கிறாரு. அப்போது கவனிச்சுக்குங்க, ஹலோ, மனசில் பதிய வச்சுக்குங்க. தோத்திரம், சபை ஊழியருக்கு எல்லா வரத்தையும் ஆண்டவர் கொடுத்து அழைக்க